ரிஷபராசி அன்பர்களே, உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். சகோதரர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. சிலருக்கு திடீர் பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். திடீர் பயணத்தால் உடல் அசதி உண்டாகும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சக பணியாளர்களிடம் எந்த உதவியும் கிடைப்பதற்கில்லை. வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். புதியவரின் நட்பால் ஆதாயமடைவீர்கள். வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டிக் கொடுத்து வேலை வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் இழந்த உரிமையை பெறுவீர்கள். மகிழ்ச்சியான நாள். உங்கள் டென்ஷனை குறைக்க குடும்பத்தினரின் ஆதரவை பெறுங்கள். உதவிகளை நன்றியுடன் பெற்றுக்கொள்ளுங்கள். உணர்வுகளையும் மன அழுத்தத்தையும் உள்ளேயே அடக்கி வைத்துக் கொள்ளக்கூடாது. அடிக்கடி பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு உதவும். சிறிது கூடுதல் பணம் சம்பாதிக்கும் வழிகளை நீங்கள் தேடிக்கொண்டிருந்தால் பாதுகாப்பான நிதி திட்டங்களில் முதலீடு செய்யுங்கள். உங்களின் பெரிய பார்ட்டிக்கு எல்லோரையும் அழைத்திடுங்கள். உங்கள் குரூப்பிற்கு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யக்கூடிய கூடுதல் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். இன்று உங்கள் துணை மீது கொண்ட காதலை உங்களை சுற்றியுள்ள அனைத்திலும் உணர்வீர்கள். இது மிக அழகான மற்றும் சிறப்பான நாளாகும். இன்று உங்கள் பணி திடீரென புலத்தில் ஆராயப்படலாம். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் தவறு செய்திருந்தால் நீங்கள் அதை செலுத்த வேண்டியிருக்கும். இந்த ராசியின் வணிகர்கள் இன்று தங்கள் வணிகத்திற்கு புதிய திசையை வழங்கலாம். உங்களுக்கு பிடித்த வேலையை ஓய்வு நேரத்தில் செய்ய விரும்புகிறீர்கள். இன்றும் இதே போன்ற ஒன்றை செய்ய நினைப்பீர்கள். ஆனால் ஒரு நபரின் வீட்டிற்கு வருவதால் இந்த திட்டம் கெட்டுப்போகும். திருமண வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம். அதனை நீங்கள் இன்று உணர்வீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் சுப செலவுகள் ஏற்படக்கூடும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும்.